ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mathio Tech. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப் வெப் பற்றி கொஞ்சம் அமேசிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் லாஸ்ட்டாக வந்த அப்டேட்டில் வந்து டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கிறோம். ஸோ நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட கண்ணுக்கு எஃபெக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கட்டாயம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் கேட்காதவங்க, அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வராதவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு 3 பார் கொடுத்துருப்பாங்க. 3 பார்க்குள்ளே போய் மை ஆப்ஸ் அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் சைடில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் சாட்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டார்க் தீம், லைட் தீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் டார்க் தீமை கிளிக் பண்ணுங்கள். டார்க் தீம் ஆட்டோவாக அப்ளை ஆகிடும். பெக் வாங்க. அதுக்கப்புறமா உங்கள் வால்பேப்பரில் கூட அந்த டார்க் தீம் அப்ளை ஆகிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு வாட்ஸ்அப் வெப் எப்படி கனெக்ட் பண்ணுவதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுற டிவைஸோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் உங்கள் மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்கள் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் சைடை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் யூஸ் பண்ணுறதும் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதும் ஒரே மாதிரியே ஒர்க் ஆகும். அதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சைட்டில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதில் டெஸ்க்டாப் சைட் நோண்டிக்கும் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணுங்கள். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணி உள்ளே போங்க. அதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் QR கோட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த QR கோடை வந்து நீங்கள் எந்த ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்பை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோனில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது நான் இப்போ என்னோடய ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்பை பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னா இப்போ என்னோடய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அதில் சைடில் 3 டாட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா QR கோட் ரீடர் ஒன்று வரும். அந்த ரீடர் மூலமாக அந்த பார் கோடை ரீட் பண்ணுங்கள். QR கோடை ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் வந்து உங்கள் டிவைஸில் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி இன்னும் எல்லாம் செய்யலாம்னு பார்க்கலாம். அதிலிருந்து கால் பண்ண முடியாது, இருந்தாலும் மெசேஜ் அனுப்பலாம், வாய்ஸ் மெசேஜும் அனுப்பலாம். ஆடியோ அண்ட் லொக்கேஷன் அனுப்புறதுக்கு அவங்க ஆப்ஷன் கொடுக்கல. ஆடியோ லொக்கேஷன் அனுப்ப முடியாது. நம்ம ஃபோனில் அனுப்புகிற மாதிரியே இதுலேயும் அனுப்ப முடியாது. ஆனால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பிக்கலாம். ஆனால் நம்மளோட ஃபோனில் சேவ் ஆகிருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்ப முடியாது. டிவைஸில் சேவ் ஆகிருக்கிற நம்ம எந்த டிவைஸில் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டிவைஸில் சேவ் ஆகிருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டுமே அனுப்பிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ண நினைக்கிறீங்களா? அடிக்கடி இப்படி வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டில் 3 டாட் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி
மோர் டூல்ஸில் போயிட்டு அதில் க்ரியேட் ஷார்ட்கட் ஒன்றிக்கும். ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சிம்பிள் வியூவிலே பார்த்துக்கலாம். உங்கள் டிஸ்பிளேலேயே தெரியும். இப்போ சிம்பிளி இது சும்மா கிளிக் பண்ணிங்கன்னாலே போதும், உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த ஷார்ட்கட் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணினாலோ ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணினாலோ டிலீட் ஆகாது, எப்போவும் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் எந்த ஃபோன்லேருந்து ஓப்பன் பண்ணீங்களோ அந்த ஃபோனில் லாக் அவுட் பண்ணினா மட்டுமே இந்த வாட்ஸ்அப் டிலீட் ஆகும். ஸோ வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.